சோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜியோக்கும் டைம் டிராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டுக்கு வந்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல ஜியோ அவர் இதுக்கு முன்னாடி மீட் பண்ண சீன்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃப்ல நடந்த சோக கதையெல்லாம் பேசிட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப குளிரா இருக்குன்னு நம்ம ஜியோக்கு அவருடைய ஷர்ட் எடுத்து அவங்க மேல போத்தி விடுறாரு. ஜியோன் எதுவும் கவலைப்படாத, நீ உன்னோட லைஃப்ல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேன்னு தெரியும். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து கண்ணாடியை போட்டு செக் பண்ணா பக்கத்துல ஜியோனை காணோம். அவங்க எப்பவும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஜியோக்கு இது இப்பதான் தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜியோக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்பவும் அவர்கிட்ட உதவாங்கிட்டு இருக்கிறது அவருடைய ஃப்ரெண்டு டாங்கு தான். இவர் உண்மையாவே இதெல்லாம் ஸ்கூல் டைம்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும்னு ஒரு சொல்லும் போது ஜியோன் நம்பி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு ஜியோக்கு எங்க இருந்து வெளியே வரும்போது அங்க யாரோ உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஜீவன் தான். அங்க ஒரு பொண்ணு குட்டி கிட்ட உட்காந்து நேத்து நடந்த கதையெல்லாம் அதிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து நான் அதிகமா ட்ரிங்க் பண்ணிருந்ததுனால யாருனே தெரியாத ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு அங்கேயே படுத்து கார்டன்ல தூங்கிட்டேன். எப்படியும் அவருக்கு வயசு அதிகமா தான் இருக்கும், பாக்குறதுக்கு லைட்டா அங்கிள் மாதிரி தான் இருந்தாரு. இவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஜியோக்கோட ஃபேஸ பார்த்த மாதிரி சரியா ஞாபகம் இல்ல, அதனாலதான் அப்படி என்னமோ வளரிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜியோக்கு அங்க இருந்து போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கான். என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் பாக்குறதுக்கு எங்கேயாவது அங்கிள் மாதிரி தெரியறேனா அப்படின்னு கியூட் ஸ்மைல போட்டுட்டு இருக்கான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு என்னமோ ஆகிடுச்சு போல இருக்கு, அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே மாதிரி நம்ம ஜியோக்கு தினமும் ஜியோனுக்கு தெரியாமலே அவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்க அந்த டைம்ல தான் காட்டுறாங்க. அந்த பூனைக்குட்டி சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவர் தான் அதுக்காக வீட்ல ரெடி பண்ணி தராரு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஜீவனுக்கு யார் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு ஜீவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லிடணும்னு தான் ஜியோக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாமே நல்லதான் போயிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த பூனைக்குட்டி ரோடுக்கு வந்துருது. அப்ப அந்த பக்கமா வர்ற ஒரு காரு அதை இடிக்கிற மாதிரி வருது. அப்ப கரெக்டா நம்ம ஜியோக்கு தான் அவரை பத்தி கூட கவலைப்படாம அந்த பூனைக்குட்டியை போய் காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் மறுபடியும் ஜீவனை ஆபீஸ்ல மீட் பண்றாரு. இப்ப நம்ம ஜீவனுக்கு தான் ஒரு யாருன்னு ஞாபகம் இல்ல, ஒரு தெரியாத பர்சன் கிட்ட பேசுற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆபீஸ்ல முன்ன அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜியோக்கு இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் ஜியோனை லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல மீட் பண்ணி இப்பயாவது அவருடைய ஃபீலிங்ஸை சொல்லலாம்னு பார்த்தா இப்பவும் முடியாது. கட் பண்ணா இப்ப நமக்கு இந்த எல்லா பிளாஷ்பேக்கும் முடிஞ்சு பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஜீவன் சொல்லியிருந்த மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், லுக்கிங் எல்லாத்தையுமே அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. அவர் உள்ள நடந்து வரும்போது ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அவர் தான் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. பாஸ் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்லாம். ஆனா அவர் நேரா ஜீவன் கிட்ட போய் இப்ப நான் பாக்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கேட்க அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மின் பாக்குறான். அவனால அதை ஏத்துக்கவே முடியல. ஜியோனை தனியா கூப்பிட்டு போய் வெளியே பேசுறேன்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜியோக்கு எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு, நீயும் பதிலுக்கு பேசிட்டு இருக்க, அதுவும் சிரிச்சுக்கிட்டே. நீ இதெல்லாம் சாதாரணமான விஷயமா நினைச்சிடாத. பாக்குறதுக்கு இப்படிதான் சில பசங்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா யாரும் நல்லவங்க இல்ல. அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கு கூட உண்மையா இருக்க மாட்டாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல ஜியோன் இவங்கிட்ட டைரக்டா கேட்டுறாங்க. எப்படி இதெல்லாம் நீ கரெக்டா சொல்ற அப்படின்னா நீயும் மத்தவங்கள மாதிரி தான் நடந்துப்ப, உனக்கு உண்மையா இருக்க என்ன ஏமாத்திருவியான்னு கேட்க இவனும் போய் சொல்லி சமாளிக்கிறான். நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன், மத்தவங்க தான் கெட்டவங்க, நான் நல்லவன்னு சொல்றான். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு ஜியோன் அங்க இருந்து போகும்போது முன்ன அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இவன் முன்னாடி மாதிரி இல்ல, இவளுடைய ட்ரெஸ்ஸிங், இவன் நம்ம கிட்ட நடந்துக்கிறதுன்னு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே நேரம் சோமின் அந்த இடத்துக்கு வர்றதை பார்த்துதான் அவங்க கிட்ட பேச முடியாதுன்னு அங்க இருந்து திருச்சி ஓடிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பிரேக் டைம்ல காட்டுறாங்க. நம்ம ஜியோன், மிஸ் யாங், அப்புறம் இவன் 3 பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாஸ் பாத்தீங்களா, அவர் டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டாரு. அவருக்கு இந்த லுக் ரொம்பவே நல்லா இருக்குன்னு மிஸ் யாங் சொல்றாங்க. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இவனு அந்த லுக்ல ஒண்ணும் நல்லா இல்ல, சுமாரா தான் இருக்குன்னு சொல்ல நம்ம ஜியோன் அப்படியே யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. யாருக்கும் தெரியாத மாதிரி இவன் அப்புறம் ஜியோக் இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க ஜியோக்க பத்தி பாசிட்டிவா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஜியோ கிட்ட அவனுடைய மேனேஜர் தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. எந்த ஸ்டாக்ல எல்லாம் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ அதுல எல்லாத்துல இருந்து அவருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ் எதையும் சேல் பண்ணாம அதை அப்படியே வச்சிருக்காரு. இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் ஜியோக்கோட தாத்தாக்கு தெரிஞ்சதோ அவருக்கு ஒன்னும் புரியல. இவன் இன்னும் ஏன் ஸ்டாக் எல்லாம் சேல் பண்ணாம அப்படியே வச்சிருக்கான், எனக்கு ஒன்னும் புரியல. அவன் வேலையெல்லாம் சரியா பண்றானா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒரு பர்சன் கிட்ட சொல்லி அவனை நோட் பண்ண சொல்றாரு. இப்ப வெளியே உட்கார்ந்து இருக்க நம்ம ஜீவனுடைய ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது யூன் சொல்றாங்க, அது ஏதோ வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் போல இருக்கு, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு யூன் பாராட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய ஃபார்மிங் எல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கும் இந்த விஷயத்துல ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அந்த சோமியனுக்கு பிடிக்கல போல இருக்கு. வழக்கம் போல டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்துட்டாங்க. எங்களோட சின்ன வயசுல கூட அப்படிதான் நானும் ஜீவனும் அதிகமா வெளியே போய் மண்ணில் தான் விளையாடிட்டு இருப்போம். நான் ஜீவனை மீட் பண்றதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவேன். சில டைம் கிளாஸ் எல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிட்டு அவளை தேடி மீட் பண்றதுக்கு போயிருக்கேன். என்னமோ அவங்களுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இப்படி டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் என்ன ரொம்ப நேரமா இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க, போய் உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு ஜீவன் கிட்ட மட்டும் கரெக்டா அவருடைய கார் சாவி எடுத்து தராரு. நான் காரை சரியா பார்க் பண்ணல, நீ இப்ப ஒழுங்கா பார்க் பண்ணிட்டு வான்னு உங்களை வேலை வாங்கிட்டு இருக்காரு. கடுப்புல நம்ம ஜீவனும் வேற வழி இல்லாம அந்த மேனேஜர் சொல்ற வேலையை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது போல இருக்கு, அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அப்படின்னா சோமின் இந்த லிஃப்ட் டோர் ஓபன் ஆனதுமே நமக்காக வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி நடக்குமா இல்லையா அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரி
நடந்துருது. சோமின் நேரம் அவங்க கிட்ட வந்து ஜீவன் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, உன்னோட ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்றேன், அதுக்கு உன்னுடைய பெர்மிஷன் எனக்கு வேணும். ஒருவேளை அப்படி உன்னால பண்ண முடியலன்னா அந்த ப்ராஜெக்ட்லயாவது என்ன ஆட் பண்ணிக்கோ, அப்பதான் எனக்கு இந்த இடத்துல பர்மனெண்டா ஜாப் கிடைக்கும். ஜீவனுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த டாபிக் பத்தி இப்ப பேச வேணா, நான் அப்புறம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு ஜீவன் அவங்க நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அந்த ஜீவன் நம்ம மேனேஜரை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், உன்னோட ப்ராஜெக்ட் நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், இதுல சோமினும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க, அவங்களோட பேரை நான் ஆட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. கடுப்புல இருக்க ஜீவன் அவர்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிடுறாங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக மிஸ் யாங்கு, யூனு, அப்புறம் நாங்க 3 பேரும் தான் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலான் இருந்தோம். நீங்க யாருக்கிட்ட சோமின் ஆட் பண்ணீங்கன்னு கேட்க, இங்க நான் தான் மேனேஜர், நான் சொல்றதுதான் முடிவு, யார் எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்றதுல நான் தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல உன் பேர் இருக்கு அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜீவன் அப்படி சோகமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குற சோமினுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல சோமின் உள்ள வராத மாதிரி எப்படியாவது தடுக்கலாம்னு பார்த்தாலும் அவங்களை மீறி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. அவங்க அங்க இருந்து வெளியே வரும்போது ஆப்போசிட்ல வர ஜீவுக்கு அவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. இன்னைக்கு ஈவினிங் அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா, நம்ம 2 பேரும் வெளியே போலாமா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஒரு பர்சனை மீட் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது ஜீவன் யூன்ஹோ மீட் பண்ணி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே கிளப்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மின் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், ஜீவனோட நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கான். அவங்க கண்டுக்கவே இல்ல. உடனே சோமினுக்கு கால் பண்ணி உன்னுடைய ஃப்ரெண்டு ஜீவன் அவன் கூட இருக்காளா, அவளதான் நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வரவே இல்லை, எங்க போயிருக்கானு தெரியல அப்படின்னு. சோமினுக்கு எல்லாம் தெரியும், பிரச்சனையை உருவாக்கணும்ன்றதுக்காகவே இவங்கிட்ட சொல்றாங்க. ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பக்காவா ரெடியாகி ஏதோ ஒரு பர்சனை மீட் பண்ற மாதிரி தானே கிளம்புனா, அது நீயா தான் இருப்பேன்னு நான் நினைச்சேன். இல்ல அவ என்ன மீட் பண்ணவே இல்லைன்னு மின் சொன்னதும் அப்படியா, எனக்கும் தெரியல, ஒரு வேலை இப்ப ஜீவனுக்கு வேற யாரையாவது கூட பிடிச்சிருக்கலாம், ஏன்னா அவளுடைய அம்மாவும் இப்படிதான், அவங்களுக்கு மேரேஜ் ஆன அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை கேட்டதும் மின்னு ஷாக் ஆகி, என்ன சொல்ற நீ, நான் இப்பதான் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்படுறேன்னு சொல்ல, மின் என்ன மன்னிச்சிரு, உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா ஜீவன் உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணவே இல்லை போல இருக்கு, நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பா உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டா அப்படின்னு வேணும்னே இவனை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி பேசுறாங்க. போனை வச்சதுமே இவன் ஜீவன் மேல பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அங்க கிளப்ல யூன்ஹோ மீட் பண்ணி நம்ம ஜீவன் பேச வந்தது அந்த முக்கியமான விஷயத்துக்காக. இவங்க எழுதி அனுப்புனதா சொன்ன அந்த ரிப்ளை லெட்டர் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூன்ஹோக்கு இவங்க எழுதி இருக்கிற மாதிரி லெட்டர் அது. நீ என்ன உன்ன ரொம்ப ஹேண்ட்ஸம்னு நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாருக்கும் ஒன்னதான் பிடிக்கும்னு, எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது, உன் ஃபேஸ பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு அதுல எல்லா விஷயமும் தெளிவா எழுதி கீழே உங்களுடைய பேரும் போட்டிருக்கு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே 100% நம்ம ஜீவனோடதுதான். ஆனா இந்த லெட்டர் அவங்க எழுதவே இல்ல, சோமின் பண்ணிருக்க வேலை தான் இது. ஜீவன் மாதிரியே ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி இந்த லெட்டர் யூன்ஹோ கிட்ட தந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பிரியணும்ன்றதுக்காகவே. இதெல்லாம் தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க யூன்ஹோ கிட்ட கூட சொல்லிடுறாங்க, இந்த லெட்டர் நான் எழுதவே இல்லை அப்படின்னு. இது எல்லாத்த பத்தி அவங்க தெளிவா பேசின அப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே சரியாகுது. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருந்து வெளியே நடந்து வரும்போது யூன்ஹோ இப்ப கூட ஜீவன் கிட்ட எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசுறான். யூன்ஹோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், என் லைஃப்ல இப்ப எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. மின்ன பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாம அவன் ஜியோக்க பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடறான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னா யாரு, கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு அவரா. இவங்களையும் யோசிச்சு பாக்குறாங்க, மின் கண்ணாடி போட மாட்டான், ஒரு வேலை அவன் ஜியோக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. நீ சொல்ற அந்த பர்சன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா ஜியோக்க பத்தி உனக்கு எப்படி தெரியும், அவர் எப்படி நீ மீட் பண்ணனு கேட்க யூன்ஹோ இன்னைக்கு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவர் தான் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன தனியா மீட் பண்ணி பேசினாரு. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ரியூனியன் பார்ட்டி, நீ அந்த இடத்துக்கு வரேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்ன அந்த இடத்துக்கு அவர் தான் கன்ஃபார்ம் வர சொல்லியிருந்தாரு. இப்படி அவன் சொல்றதெல்லாம் கேட்கிற நம்ம ஜீவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவருக்கு எப்படி ஒன்னு தெரியும், நம்ம ஸ்கூல்ல கூட அவர் படிக்கல, அவர்கிட்ட நீ இந்த விஷயத்தை பத்தி கேட்டிருக்கலாமேன்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான், ஆனா நானும் மறந்துட்டேன். இப்ப நம்ம ஜியோக்க காட்டுறாங்க, தூரமா கார்ல உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவன் கூட இன்னைக்கு வெளியே போலான்னு அவர் யோசிச்சிருப்பாரு, ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல, அதனாலதான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யூன்ஹோ போய் அவனோட இடத்துல உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு அவனோட மேனேஜர் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காரு, என்னாச்சு உனக்கு இந்த அளவுக்கு சோகமா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு. நான் லவ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணை தான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். நாங்க 2 பேருமே லைஃப்ல பிரிஞ்சது எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையால கிடையாது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலன்னு சொல்லிட்டு அதையே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்ப என்னால மறுபடியும் போய் அவகிட்ட பழைய மாதிரி பேச முடியாது, ஏன்னா இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்றான். இதே நேரம் வீட்டுக்கு தனியா நடந்து வந்துட்டு இருக்க நம்ம ஜீவன் யாரோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர மாதிரி அவங்களுக்கு தோணுது. யார் என்னன்னு தெரியாம அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அவங்க பின்னாடியே வந்திருக்கிறது இந்த மின்னு தான். மின் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் விடு, நான் ஒன்னும் பயமுறுத்துறதுக்காக இங்க வரல, நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். நீ எங்க போற, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் இவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருந்தா அதையும் நீ அட்டன் பண்ணவே இல்ல. ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வராம நீ யாரை மீட் பண்றதுக்காக போற, உன்னுடைய ட்ரெஸ்ஸிங், உன்னோட ஹேர் ஸ்டைல், நீ டோட்டலா வேற ஒரு ஆளாவே சேஞ்ச் ஆகிட்ட அப்படின்னு பேச ஆரம்பிச்ச மின்னு இன்டைரக்டா அவங்களுடைய அம்மா அவமானப்படுத்துற மாதிரி பேசுறான். ஜீவனுக்கு தெளிவா புரியுது, சோமின் தான் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு. ஜீவன் அங்க இருந்து போக ட்ரை பண்ணாலும் அவங்களை போக விடாத மாதிரி அவங்க கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு அவங்களை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, அதுவும் ஏன் பேச்ச கூட கேட்காம. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வர்ற ஜியோக்கு மின்ன தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா அவங்க யூனோ கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்த அப்புறமே ஜியோக்கு அங்க இருந்து போக ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அவங்க வீட்டுக்கு சேஃபா போயிட்டாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜியோனோட நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லையா, அதனாலதான் அவங்களை தேடி நேரா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த மின்ன பார்க்கும்போதே அவருக்கு பயங்கரமா கோவம் தான் வருது. இவனால தானே ஜீவன் ஃபியூச்சர்ல இறந்து போறாங்க, விட்ட கழுத்து நெரிச்சு அவனுடைய கதையை இங்கேயே முடிச்சிருவார் போல இருக்கு. அப்ப ஜீவன் தான் நடுவில் வந்து ஜியோக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை தயவு செஞ்சு விடுங்கன்னு கெஞ்சிருப்பாங்க. அடுத்த செகண்டே இந்த மின்னிங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடறான். சவ்வே மாதிரி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வருது, அம்மா இப்ப எதுக்கு நான் ஓடிட்டு இருக்கேன், இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஜியோக்கு எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு கோவத்துல அங்க இருக்கிற பொருளை அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்து வாரிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜீவன் ஜியோ கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ஏன் திடீர்னு என் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல, எப்படி நீங்க என்ன தேடி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஜியோக்கு அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணி மின்ன பத்தி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டான்னு பாத்தீங்கல்ல, அவ உங்களுக்கான ஒரு சரியான பர்சன் கிடையாது, நீங்க உங்களுடைய முடிவை நல்லா யோசிச்சிடுங்கன்னு சொல்றாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா, இப்ப இதே இடத்துக்கு அந்த சோமினும் வராங்க. அவங்க எதிர்பார்த்து வந்தது மின்னுக்கும் ஜீவனுக்கும் இந்த இடத்துல பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு. ஆனா அப்படி எதுவும் இல்ல. ஜியோ கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பாகுது. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜீவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஜியோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீங்க யாருக்கும் தெரியாம நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு இவனை தானே டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் கேரிங்கா பேசுறது சரியில்லைன்னு சொல்றாங்க. இவங்க பேசுறது கேட்டதுமே ஜியோக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்ன சொல்றீங்க நீங்க, இவனை நான் டேட் பண்ணிட்டு இருக்கேனா, நீங்க நினைக்கிற முதல்ல ஒண்ணும் கிடையாது, இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு, அதை நான் இப்பவே கிளியர் பண்றேன் அப்படின்னு அடுத்த செகண்ட் இவனோட நம்பருக்கு கால் பண்றாரு. ஒரு சிஸ்டர் அவங்களுடைய பிரதர் கிட்ட எப்படி பேசுவாங்க, ரொம்ப பண்பா பாசமா. இவனு டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு போன்ல பேசுனதும் அவங்க கோவத்துல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட சிஸ்டர்னா என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவனுக்கு புரியுது, இவன் இவரோட சிஸ்டர், நம்ம தான் இவங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட என்னென்னமோ பேசி இந்த விஷயத்துல அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டேன், இப்பதான் எனக்கு விஷயம் தெரியுதுன்னு சொல்றாங்க. பதிலுக்கு ஜியோக்கு சரி இதெல்லாம் பரவாயில்ல, நீங்க எல்லா விஷயத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியாது, முக்கியமான ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அது உண்மைதான் அப்படின்னு இன்டைரக்டா அவருக்கு ஜீவனை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லிடுறாரு. இதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம அவங்களும் அப்படி ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை சேஃபா வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறதுக்காக நம்ம ஜியோக்கு வந்திருக்காரு. திடீர்னு அவங்க வயித்துல வலிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க ஜியோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு ஆப்போசிட்ல வர்ற இவரே மயக்கம் போட்டு சாஞ்சு அவங்க மேலே விழுந்துடுறாரு. ஜியோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பயந்து போன நம்ம ஜீவன் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அவர் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அவரை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜியோக்கு ஒர்க் அதிகமா இருக்குன்னு அதுக்கான வேலையை மட்டும் பார்த்துட்டு சரியா சாப்பிடாம இருந்திருக்காரு, அதனாலதான் இப்ப மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இதை பத்திலாம் அந்த டாக்டர் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஜியோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர்கிட்ட பேசும்போது ஜீவன் கடைசியா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது என்னன்றதையும் செக் பண்ண சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் கேன்சர் வரப்போகுதுன்றத பத்தி. ஸ்டார்டிங்ல இது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அடிக்கடி வயித்துல பெயின் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா எனக்கு இந்த முதல்ல அடிக்கடி பெயின் வருதுன்ற விஷயத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க அப்படியே ஜியோக்கு சமாளிச்சிடுறாரு. ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நிறைய டைம் பாத்திருக்கேன், அதிகமா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்கல்ல, அது இதுக்காக தானு கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா அந்த டாக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்த் செக் பண்ணி பார்க்கலான்ற முடிவுக்கு வந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததுமே ஜீவன் கிட்ட ஜியோக்கு சொல்றாரு, நீங்க என் மேல எப்பவுமே நம்பிக்கை வைக்கலாம், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட உடனே சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. நம்ம ஜீவனுக்கு இப்ப வரைக்கும் வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல, அவங்க லைஃப்ல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்த பர்சன்ஸே அவங்களை ஏமாத்திட்டாங்க. அதனால ஜியோக்கு சொல்ற விஷயத்த கூட அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். ஆல்ரெடி மின் கிட்ட வேற நீங்க பிரச்சனை பண்ணிட்டீங்க, அதெல்லாம் நான் தான் போய் சரி பண்ணி ஆகணும். கடைசியா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஜியோக்கு அவருக்கு ஜீவனை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்த சொல்லிடுறாரு. இதை சொல்லி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதை பத்தி நான் மறுபடியும் பேசவே மாட்டேன், நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல முடிவு எடுத்தா அதுவே எனக்கு போதும், மின் நல்லவன் இல்ல, இந்த விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக தனியா ஒரு கேப் புக் பண்ணி உங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லா ஜீவன் ஜியோக்கு பேசின விஷயங்களே தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மின்ன காட்டுறாங்க, அடி வாங்கின சோகத்துல தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த இடத்துக்கு வர சுமின் பக்கவா அவங்களை ரெடி பண்ணிட்டு என்னமோ கோஇன்சிடென்ட்டா இந்த இடத்துக்கு வந்த மாதிரி அப்படியே போய் அவனை பார்த்து பேசுறாங்க. மின் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இங்க வந்து தனியா சோகமா உட்காந்துருக்கேன்னு ரொம்ப கேரிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது மின் அவங்களுக்கு கிஸ் பண்ற மாதிரி போறான். சோமின் அப்படியே அவனை தடுத்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போடுறாங்க. நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, நீ என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. இது சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சதும் மின் அவங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவங்களை சேஃபா வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர்றதுக்காக மின்ன அவங்க கூடவே போறான். அவங்களுக்கே தெரியாத மாதிரி நடிச்சு அந்த சோமின் அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. ஆனா சோமின் இவங்க கிட்ட எதுவும் சொல்லாம பாய் சொல்லி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு ஃபுல்லா நம்ம ஜியோக்கு சரியா தூங்கவே இல்லை போல இருக்கு. ஜீவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் ஆபீஸ்க்கு ரெடியாகி வராரு. ஜீவனும் அந்த பக்கமா நடந்து வரும்போது அவங்களுக்கு அந்த யூனோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. நான் இப்போ ஆபீஸ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், நம்ம ரெண்டு பேரும் காஃபி குடிக்கலாம்னு சொல்லியிருக்கான். ஜீவனும் கூட சேர்ந்து நின்னு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகிற நம்ம ஜியோக்கு வேற இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிடுறாரு. வந்ததுல இருந்து ஜியோக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு யூனு ஜீவன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு
எனக்கு தெரிஞ்ச அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு கோவமா உட்காந்துருக்காரு. என்னவா இருக்கும்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து நம்ம ஜீவனும் கரெக்டா இதே நேரம் உள்ள வர்ற மின்னு ஜீவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே வரான். அங்க பக்கத்துல உட்காந்துருக்க சோமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். இந்த விஷயத்தை ஜீவனும் நோட் பண்றாங்க. அப்படின்னா இவங்க 2 பேருமே நேத்து மீட் பண்ணி பேசிருக்கணும். நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டே வராங்க அப்படின்னு. இப்ப பிரேக் டைம்ல அந்த மின்ன காட்டுறாங்க. மாடியில போய் நின்னு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு ஜியோக்கு அந்த இடத்துக்கு வந்ததுமே அவனை வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ஸ்மோக் பண்றது, உன்னோட பர்சனல் லைஃப் எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறது, இனிமே இந்த வேலையெல்லாம் வேணாம். இவன் ஜீவன் கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது தான் இவர் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. மின் என்னமோ ரொம்ப கெத்தா பேசுறத நினைச்சு சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிக்கிறான். இப்பெல்லாம் நீங்க அதிகமா எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜீவனோட விஷயத்துல தலையிடுறீங்க? எங்களுக்குள்ள நேத்து அங்க பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறான். அப்ப நம்ம ஜியோக்கு அவருடைய போன்ல இருக்கிற அந்த லொகேஷன் எடுத்து காட்டி, எனக்கு நேத்து அந்த இடத்துல ஒரு வேலை இருந்தது, அதுக்காக தான் நாங்க வந்தேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு வேணும்னே அந்த மின்னோட கையை பிடிச்சு மடக்கி டைம் பாக்குற மாதிரி பண்ணிட்டு அவனை வார்ன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உன்னால ஜீவனுக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, நீ அவகிட்ட மரியாதையா நடந்துக்கணும், உனக்கு புரியுதா? சரி நான் அப்படியே பண்றேன், என்னோட கையை உடைச்சிடாதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அவன் ஜீவனை மீட் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்கான். இவன் என்ன சொல்ல போறேன்னு நினைச்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா, சோமின் கிட்டதான் அவன் பழக ஆரம்பிச்சிட்டான்ல, அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிட்ட பிரேக்கப் பத்தி தான் ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க. ஆனா நடக்கிறது என்னமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஜீவன் நேத்து நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டாங்க, நான் அடிக்க ட்ரை பண்ணது எல்லாமே என்னுடைய தப்பு தான், சாரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு நம்ம ஜீவன் எதிர்பார்க்கல. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.